குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனி அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தை என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் நீசப் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்காரு. ஆனா மாத துவக்கத்திலேயே சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. சுக்கிரன் முழுக்க முழுக்க பலமடையக்கூடிய மாதமாக தான் இது பார்க்கப்படுது. ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு, ராசிக்கு 7ல சனி பகவான் வக்ரம் பெற்று கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல, ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் சூரியனும் புதனும் இணைவு. இங்கே சூரியன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முன்னே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறது. துலா ராசிக்கு. துலாத்துல சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண பலம் அடைவார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் சுக்கிரனை பொறுத்த அளவுக்கு அது துலா ராசி மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளேஸ்மெண்ட்ல சுக்கிரன் அமரக்கூடிய சூழல் இருக்குது. இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் 2ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. தனம் பார்த்து குடும்பஸ்தானம் பலம் அடையுது. போதாக்குறைக்கு அவர் 9ஆம் அதிபதியோட பாக்கியாதிபதி. வாக்கியாதிபதி பலம் அடைஞ்சா எல்லாமே நன்மைதான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில தான் கன்னி இருந்துட்டு இருக்குது. அடுத்த பயிற்சியா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமர்றாரு. கன்னி ராசிக்குள்ள புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அப்படிங்கிற 3 பலத்தையும் ஒரே ராசியில பெறக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது புதன் மட்டும்தான் உங்களுடைய ராசிநாதன். ஸோ அவருமே இந்த மாசம் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த பல அமைப்புகள், அதாவது உச்ச மூல திரிகோண ஆட்சி பலத்துல இருக்காரு. 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுவுமே ஒரு நல்ல சௌகரியமான ஒரு அமைப்பு தான். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்றாரு. செப்டம்பர் 18 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதிங்க. ஆகாத கிரகம் தான். ஆனா ராசிக்கு 11ஆம் இடம் லாபத்துல வந்து உட்கார்றது. கடகத்துல செவ்வாய் நீசம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உச்சம் பெற்ற குரு கூட சேர்றதுனால நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. கூடவே குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் இது தருது. ரொம்ப ரொம்ப பிளசண்டான ஒரு சூழ்நிலை. ஸோ செவ்வாயினுடைய நகர்வுமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இதுதான் அந்த மாத தொகுப்புல இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இப்போ ஒரு கிரகமா பார்த்துருவோம். முதல்ல சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் இதற்கு முன்பு இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும், சலிப்புகளும், பிரச்சனைகளும், துயரங்களும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது மாறும். அதில் எந்த மாற்றத்திற்கு இடமில்லை. சொன்ன சொல் பலிக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய அளவுல இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்க. அதே நேரத்துல குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்து. அதே போல குழந்தை பேர் இல்லை அப்படின்னா அதுக்கான முயற்சியில் எடுக்கும்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. குடும்பத்தில் ஏதாவது புது உறவு, புது வரவு வர்றதுக்குமான ஒரு சூழல் அது ஏற்படுத்துது. கண்டிப்பா குடும்ப உறவுகளுக்குள்ள ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதுவும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல ஏதோ 6ஆம் இடத்துல ராகு, 7ல போய் சனி உட்கார்ந்தார். நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சனி அட்டமஸ்தானத்துக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3-8க்கு அதிபதி 9-10 இருக்கும்போது அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை தரமாட்டாங்க, தடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் இழந்த செல்வத்தை, விட்ட வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குது. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் காட்டுது, தவிர நெகட்டிவாக காட்டல. அதுவும் நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் கையில் காசு பணம் மட்டும் வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கு ஆபரண சேர்க்கைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆபரண சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. அதுவும் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கு. கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் வந்து போறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வயது முதிர்ந்தவர்களோ வயது குறைந்தவர்களோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கண்ணில் ஏதாவது தூசி படுறதோ, ஏதாவது
இல்லை ஒரு டஸ்ட் ஏறிடுறதோ இல்லை குச்சி ஏதாவது படுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் வந்து போவதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. அதே நேரத்தில் அந்த காலகட்டம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உங்களுடைய பணத்தை வெளியில கொடுக்கறது குடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வராத கடன் ஏதாவது இருந்துன்னு அதை வசூல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை, உண்டான முயற்சிகளை செய்யும்போது அது வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு அம்சங்களை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது நல்ல விஷயம். அதே போல் 9ஆம் இடம் பலமாயிடுது. இப்போ 9ஆம் இடம் பலமாகும் போது தந்தையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தை வழி உறவுகளுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு, அதாவது இருக்கிற இடம் அப்படிங்கிறது இருக்கிற போஸ்டிங்லேருந்து அடுத்த போஸ்டிங்க்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு அதுக்குண்டான முயற்சிகளை கடந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அது அடுத்த விஷயங்கள் என்ன, போஸ்டிங் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ஒரு சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, இல்லை வருமானத்தை இன்னும் 2 மடங்காக மாற்றுவதற்கு உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறத அது காட்டுது. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாகவும் பொசிஷன் ரீதியாகவும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கன்னிராசி கண்டிப்பாக போயே தீரும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த அறிவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்றவர்கள் எல்லாருமே முட்டாள்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த காலகட்டம் நம்மளுடைய அறிவு, நம்மளது சரியான அறிவு, நம்ம செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு பிடிவாதத்தை மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா போதுமானது. சுயதொழில் செய்யக்கூடிய அத்தனை கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். தொழில்ல இல்ல, குடும்ப ரீதியாகவும் அந்த பிடிவாதம் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, போறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போறதுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அந்த பிடிவாதத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க, போதும். ரைட், ஓகே. அடுத்ததான் புதன், உங்களுடைய ராசிநாதன். ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள வந்து அமர்றாரு. அங்க உச்சமடையுது, ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடையுது அந்த புதன் பகவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இதற்கு முன்பு உங்களை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினாங்களோ, உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை குறைச்சலா பேசினாங்களோ, அவங்க வாயிலேயே உங்களை பத்தின புகழ்ச்சியான வார்த்தைகளை நீங்க கேட்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டத்தை தான் அந்த புதன் ஏற்படுத்தி தருவது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இழந்த செல்வாருக்கு, இழந்த சொத்து, இழந்த கௌரவம், இழந்த புகழ் அனைத்துமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ்மெண்ட்ல தான் புதன் வந்து உட்காருது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், சில நேரங்களில் வியாபாரம் இல்லாமல் போகிறது, சில நேரங்களில் வாடிக்கையாளர் நம்மளுக்கு வந்து சாதகமான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா 3 8 அதிபதி 10 உட்கார்ந்திருந்தார் கடந்த காலகட்டங்களில். புதனுமே விரயத்தில் இருந்தது. ஆனால் இப்போ புதன் ராசிக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்களோ, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய கிளைண்ட்ஸோ உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திறமைக்கு மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் புதன் ராசிக்குள் இருக்கிறார் அப்படிங்கும்போது காற்றுள்ள போதை கூற்றிக்குள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி அந்த சூழலை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி சரியாக பயன்படுத்திக்குவீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. சரியாக அந்த சூழலை பயன்படுத்திட்டு அதிலிருந்து நீங்கள் எதை கிராப் பண்ணணும், எது உங்களுக்கு தேவையானதோ அதை கரெக்டாக மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவீங்க. அதுவுமே உங்களுடைய திறமையின் பேரில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதுவும் சூப்பரான விஷயம், குட் அண்ட் வெல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தொழிலும் நல்லா இருக்கு, பொருளாதாரமும் நல்லா இருக்கு, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு மட்டும் உங்களுக்கு எகென்ஸ்டா வேலை செய்வாங்க. என்னன்னா உங்க தலைமையில அவங்க ஏறி உட்காந்து அவங்க சொல்றபடி நீங்க கேட்டு நடக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வாங்க. என்ன ஒரு அன்லக்கியான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, அவங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி நீங்களும் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாசம் உண்டாகும். ஸோ அதுல இருந்து மட்டும் உங்களால எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பலமாகறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவும் பலமாகுது அப்படிங்கிறத சொல்லுது. தந்தைக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நீங்கி பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுடைய தந்தைக்கு சக்சஸ் ஆகுது. அவங்களும் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தந்தவர். நல்ல விஷயம். 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்றாரு. 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்றதுனால செலவுகள் வந்துருமோ சார், மருத்துவ செலவு அப்படி இப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் கூட
வீடு திரும்பக்கூடிய ஒரு சுபகாலம் தான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது. மருத்துவ செலவுகள் குறையுது. வீட்டில் யாராவதுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதையும் முன்னாடியே காட்டி கொடுத்து, ஐயோ முன்னாடியே இதை பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் தவிச்சுக்கலாம்னு சொல்லி கூட கொஞ்சம் ப்ரிகாஷனாக உங்களை வச்சுக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் தான் நடக்குது. செலவுகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் 17ஆம் தேதிக்கு மேலே. ஸோ செலவுகள் குறையுது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், சேமிப்பு அதிகரிக்கும். எல்லாம் ஓகே சாமி, பகல்ல தூக்கம் வரும், இரவுல தூக்கம் வராது. இரவுல என்னென்னமோ கனவு எதோ நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களுடைய மனசுல பட்ட விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே கனவுல வந்துகிட்டே இருக்கும். கனவு அப்படிங்கிறது வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கனவா மாறிடுது. பகல் நேரங்களில் தூக்கம் வரும். இது எல்லார் வீட்டிலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. சூரியன் ராசிக்குள்ள வந்து அமர்ந்துட்டாருன்னு வைங்களேன், கணக்குள்ள அப்படியே ஒரு தோரணம் வந்துடும், ஒரு மிடுக்கு வந்துடும். பாட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிடுக்கு வந்துடும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஈகோ காட்டுவோம். கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகணுன்ற எண்ணம் இருக்காது. நான் இப்படித்தான், நீ பண்றதை பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு சுபாவங்கள் இந்த காலகட்டம். நீங்க அந்த விரும்பினாலும் விரும்பலினாலும் உங்களுடைய நடத்தையில் அது வெளிப்பட்டே வீரும் அப்படிங்கிறதுல என்ன மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். முக்கியமா காலை நேரங்கள்ல தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத டென்ஷன், இந்த 3 விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த 3 தவிர்க்கும் போது பிரச்சனைகளே இல்லாம ரொம்ப சுமூகமா போயிடும். உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கோபம், அவசரம், டென்ஷன் இல்லாம பாத்துக்கிறது நல்லது காலை நேரங்கள்ல. அடுத்தா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி. அவர் போய் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீசம் பெற்று குருவோட அமர்றாரு. நீச்சபங்க ராஜயோக அமைப்புலதான் இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அது சக்ஸஸாக போய் முடிஞ்சிருது. யார் உங்களை எதுக்க வந்தாலும் கடைசியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதே போல் குரு மங்கள யோகம் ஏற்படுது. அப்படிங்கும்போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், அதாவது சொத்து ரீதியாக, பொருளாதார ரீதியாக, நகநட்டு ரீதியாக, ஒரு அசட் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இந்த மாதமே ஷார்ட் அவுட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன தீனிகள் இருக்குது. தீனிகளை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 நல்லெண்ணெயும் போட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த மாதம் மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய மாதமாக மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.